வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சி மிக முக்கியமானது ஒன்று. ஏப்ரல் 30 என்றால் அனைவருக்கும் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய கேலண்டரில் குறித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாள். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவது சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கின்றார் செல்வன் காசிப்பிள்ளை அவர்கள். இவரை பல நிகழ்ச்சிகளில் நீங்கள் ஏற்கனவே கண்டிருக்கக்கூடும். இவர் உத்தியோகபூர்வமான ஒரு ஃபைனான்ஷியல் பிளானர் மட்டுமல்லாது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் மற்றும் இன்சூரன்ஸ் பிளானிங் போன்றவற்றிலும் பல வருட கால அனுபவம் நிறைந்த ஒருவர். அவரை இன்று சந்திக்க போன்றோம். ஆகவே நீங்கள் கூட உங்களுடைய டாக்ஸ் ரிட்டர்ன் சம்பந்தமான கேள்விகளுடன் தயாராக இருங்கள். வணக்கம், உங்களுக்கு எப்படி இருக்கின்றீர்கள்? வணக்கம், நான் நலமாக இருக்கின்றேன். அனைத்து நேர்களுக்கும் எனது மாலை வணக்கம். சரி, இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் டாக்ஸ் ரிட்டர்ன் சம்பந்தமாக பேச இருக்கின்றோம். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும் பலருக்கு. அவர்களுடைய வருமானம், அவர்களுடைய கடந்த வருடத்தில் நடந்த ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸை பொறுத்து இருக்கும். முதலாக யார் இந்த டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய நிலையில் இருப்பவர்கள்? யார் டாக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டும்? நிச்சயமாக அனைவருமே டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டும். அதாவது நீங்கள் 18 இயர்ஸுக்கு பிறகு இருந்தால், ஓவர் 18 இயர்ஸ்ன்னு சொன்னால் எல்லாருமே டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவது நல்லது. ஈவன் உங்களுக்கு இன்கம் விட்டாலும் கூட உங்களுக்கு 19 இயர்ஸுக்கு பிறகு அவர்கள் ஜிஎஸ்டி கிரெடிட் தரார்கள். எவ்ரி 3 மந்த்ஸுக்கும் உங்களுக்கு ஜிஎஸ்டி வருகின்றது. அதனால் நீங்கள் ஜிஎஸ்டி எடுப்பதற்காவது அந்த டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுவது நல்லது. மற்றது சீனியர்ஸ் அனைவருமே இன்கம் குறைந்தாக்களும் அவர்கள் டேக்ஸை ஃபைல் பண்ணுவதன் மூலம் அவர்களுடைய பெனிஃபிட் ஜூலையில் ரீகால்குலேட் பண்ணப்படுகின்றது. அதனால் அந்த பெனிஃபிட் எடுப்பதற்கும் நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டும். மற்றது இன்கம் உள்ள அனைவருமே அவர்களுடைய வருமான வரி பத்திரங்களை, அதாவது தனி நபருக்குரிய வருமான வரி பத்திரங்களை ஏப்ரல் 30 முதல் நீங்கள் ஃபைல் பண்ண வேண்டும். 2011 ஆண்டுக்கான டேக்ஸ் ரிட்டர்ன் ஜனவரியிலிருந்து ஏப்ரல் 30க்குள் நீங்கள் அனுப்ப வேண்டும். ஆகவே இந்த வருமான வரியில் நீங்கள் எந்த விதமான வருமானங்களை காட்டுவான்? இப்போ இன்கம் என்று சொல்லும் பொழுது எதை இன்கமாக இன்க்ளூட் பண்ணுவார்கள்? நிச்சயமாக அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கின்றது. இன்கம் என்று சொல்லும் பொழுது கூடுதலாக எல்லா இன்கமுமே அதில் இன்க்ளூட் பண்ணப்படுகின்றது. லைன் 101 நிறைய 150 மட்டுக்கும் உங்களுக்கு அந்த இன்கம் கால்குலேஷன்ஸ் இருக்கின்றது. அதில் எம்ப்ளாய்மெண்ட் இன்கம் முதலாவதாக நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டும். ஒரு எம்ப்ளாயருக்கு நீங்கள் வேலை செய்திருந்தால் அவர்கள் உங்களுக்கு டிஓ தருவார்கள். அந்த டிஓவில் உள்ள இன்கம் இன்க்ளூட் பண்ண வேண்டும். அடுத்தது உங்களுக்கு ஓல்டேஜ் செக்யூரிட்டி பென்ஷன் அல்லது சிபிபி பென்ஷன், டிசபிலிட்டி பென்ஷன் உள்ள ஆக்கள். மற்றது இப்போ டிவிடெண்ட் இன்கம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் உள்ள ஆக்கள், கேபிட்டல் கெயின் உள்ள ஆக்கள். அதனை விட பிஸ்னஸ் இன்கம் என்று நான் இதில் குறிப்பிடுவது ஸ்மால் பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்று சொல்லுவார்கள். ஸ்மால் பிஸ்னஸில் உள்ள ஆக்கள் முழு பேரும் அந்த இன்கமை ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அதுக்கு ரிப்போர்ட் பண்ணும் பொழுது வேறு ஸ்கெட்யூலில் அவர்களுடைய வருமானங்களை காட்டி அதற்குரிய செலவுகள் எல்லாம் கழித்து வார இன்கமை இந்த 2வது பேஜில் அவர்களுடைய நெட் இன்கமாக ரிப்போர்ட் பண்ண வேண்டும். ஈவன் பிஸ்னஸில் லாஸ் இருந்தால் கூட அந்த லாஸை நீங்கள் ரெகுலர் இன்கம் இருந்தால் அதிலிருந்து கழிக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் அவர்களுக்கு பெனிஃபிட் கூட இருக்கின்றது. அதனால் அனைத்து விதமான இன்கம் இதில் இன்க்ளூட் பண்ணப்படுகின்றது. அதனை விட ஸ்பௌசல் சப்போர்ட் என்று சொல்வார்கள். இப்போ நீங்கள் அந்த கோர்ட் ஆர்டர் உங்களுக்கு ஸ்பௌசல் சப்போர்ட் கிடைச்சிருந்தால் அந்த இன்கம் ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அதனை விட சோசியல் சர்வீஸில் இருப்பவர்கள் அவர்களுடைய இன்கம்மை ரிப்போர்ட் பண்ண வேண்டும். பார்ட்னர்ஷிப் இன்கம், ரெண்டல் இன்கம் இருக்கிறார்கள், அந்த ரெண்டல் இன்கம்மை ரிப்போர்ட் பண்ண வேண்டும். இவ்வாறு பலவிதமான இன்கம் அந்த 2வது பேஜில் ரிப்போர்ட் பண்ணப்படுகின்றது. அந்த டோட்டல் இன்கம்மை வைத்து கொண்டு தான் நாங்கள் பிறகு டிடக்ஷனுக்கு போவோம். இப்படி நீங்கள் ஒரு இன்கம்மை காட்டாத பட்சத்தில் சிலர் மறந்துவிடக்கூடும், சிலர் வேணுமென்றே மறந்துவிடக்கூடும். ஆகவே காட்டாத பட்சத்தில் என்ன விதமான கான்சிக்வன்சஸ் அவர்களுக்கு இருக்குன்னு? இப்போ நீங்கள் குறிப்பிட்டது அனைத்தையுமே நிச்சயமாக ஒரு கவர்மெண்ட் சம்பந்தமான இவ்வாறான ஃபைல் பண்ணும்பொழுது, டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நிச்சயமாக காட்டியாக வேணும். தற்சமயம் காட்டப்படாவிட்டால் என்ன நடக்கும்? அது நல்ல ஒரு கேள்வி. என்னென்னு சொன்னால், கூடுதலாக எல்லாருக்குமே இது நடக்கிற சிச்சுவேஷன்ஸ் என்னென்னு சொன்னால், இன்கம் உங்களுக்கு பலவிதமான இன்கம் வரும். அது உங்களுக்கு சில சந்தர்ப்பத்தில் தெரியாது. T4 மட்டும்தான் அனைவரும் அந்த ஒரு இன்கமாக கருத்தில் கொள்வது. அதை விட இன்கம் உங்களுக்கு வரும்பொழுது அதை நீங்கள் சரியான முறையில் ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அதாவது T5 என்று சொல்லப்படுகின்ற, இப்போ பேங்கில் உங்களுக்கு சேவிங் அல்லது மியூச்சுவல் ஃபண்டாக இவ்வாறான இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கும்போது அதிலிருந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்தால் அதற்கு T5 என்ற ஸ்லிப் அனுப்புவார்கள். அந்த ஸ்லிப்பை நீங்கள் கட்டாயம் அந்த இன்கம்மை இன்க்ளூட் பண்ண வேண்டும். அதனை விட நீங்கள் உங்கள் வீட்டிலோ அல்லது ரெண்டல் யூனிட்டுகள் இருந்தாலோ அந்த இன்கம் இருந்தால் அது கட்டாயம் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண வேண்டும். அதனை விட T3 என்று சொல்லி கேபிட்டல் கெயின், இப்போ உங்கள் ஏதாவது நான் ரெஜிஸ்டர்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருந்தால் அந்த கேபிட்டல் கெயின் இன்கம் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டும். இவ்வாறான பலவிதமான இன்கமை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாத இடத்தில் அவர்கள் அதே ஸ்லிப் அந்த கவர்மெண்ட்டுக்கு போகின்றது. உங்களுக்கு வெறும் காப்பி
வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு கொப்பியாக போகின்றது. எனவே அந்த கொப்பிகளை நீங்கள் இன்க்ளூட் பண்ணாட்டால் அவர்கள் திருப்பி அந்த ரிட்டர்னை ரீஅசஸ் பண்ணி உங்களை காட்ட சொல்வார்கள். இப்பொழுது நீங்கள் ரெண்டல் ப்ராப்பர்ட்டி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய டெனன்ட்ஸ் அதை கிளைம் பண்ண மாட்டார்கள் என்று உங்களுக்கு உறுதியாக தெரிந்த பட்சத்தில் கூட நீங்கள் காட்ட வேண்டுமா? நிச்சயமாக டேக்ஸ் ஆக்டின் கீழ் நீங்கள் உங்களுடைய இன்கம் முழுவதையும் காட்ட வேண்டும். ஆனால் அவர்கள் காட்டாவிட்டாலும் உங்களுக்கு காட்டும் பொழுது அந்த ரெண்டலுக்குரிய எக்ஸ்பென்சஸை நீங்கள் கிளைம் பண்ணலாம். இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டை நீங்கள் ரெண்ட் பண்ணியிருந்தால் அந்த 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஏற்ற வகையில் அந்த செலவுகளை நீங்கள் காட்ட முடியும். அந்த செலவுகளை காட்டும் பொழுது உங்களுடைய இன்கம் வந்து செலவை விட குறைவாக இருந்தால் உங்களுக்கு லாஸ் வரும். அந்த லாஸை நீங்கள் மற்ற இன்கமில் இருந்து கழித்து காட்டும் பொழுது உங்களுக்கு ரிஃபண்டை கூட்டுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாக அமையும். எனவே அதை காட்டுவதன் மூலம் உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். பெனிஃபிட்ஸ் அமைகிறது. சரி, இவ்வாறாக பல டாக்ஸ் சம்பந்தப்பட்ட விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேச இருக்கின்றோம். நீங்கள் கூட கலந்து கொள்ளலாம். அலையுங்கள் 416-623-8100. முதலாவதாக பாலு கலந்திருக்கின்றீர்கள் மான்ட்ரியலிலிருந்து. வணக்கம். வணக்கம் பாலு. பாலு அழைப்பில் இருக்கின்றீர்களா? சரி, அவரை தாமதமாக சந்தித்து கொள்ளலாம். நாங்கள் இப்பொழுது இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும் பொழுது அந்த ஸ்லிப்ஸ் பற்றி கூறியிருந்தீர்கள். நீங்கள் ஒவ்வொரு வருடமும் அந்த கம்ப்ளீட் பேக்கேஜ் வித் ஸ்லிப்ஸ் அனுப்ப வேண்டுமா, அல்லது அவர்கள் ஒரு ஆடிஷன் என்று வரும் பொழுது காட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டுமா? இது என்னன்னு சொன்னால், இந்த இப்போ நவீன காலப்பகுதியில் நாங்கள் கூடுதலாக ஆல்மோஸ்ட் 80 அல்லது 90 விதமான ரிட்டர்ன்ஸை வந்து நாங்கள் ஃபைல் பண்ணுவதால் அந்த ஸ்லிப்ஸை வந்து அந்த ஃபைலர்ஸ் வந்து கொப்பியை வந்து கீப் பண்ண வேண்டும். அவர்கள் டேக்ஸ் ப்ரிப்பரர்ஸ் கொப்பியை வைத்திருக்க வேண்டும். அதே நேரம் கிளைண்ட்ஸ், அதாவது செய்பவர்களும் தங்களுடைய கொப்பிகளை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் தேவை ஏற்பட்டால் அல்லது ரிவ்யூ அல்லது மீளாய்வு செய்யும் பொழுது உங்களுடைய கொப்பிகளை கேட்கலாம். அதனால் நீங்கள் ஃபைலில் அந்த ஸ்லிப்புகளை வைத்திருக்க வேண்டும் கட்டாயம். ஆகவே இப்போ இந்த ஆடிஷன் என்பது எவ்வளவு காலத்துக்கு ஒரு முறை அவர்கள் ரேண்டமாக ஒரு சிலவரை தெரிவு செய்வார்களா, அல்லது 5 வருடத்துக்கு ஒரு முறை நீங்கள் எதிர்பார்க்கலாமா? குறிப்பாக இண்டிவிஜுவல்ஸை விட பிஸ்னஸஸுக்கு தான் இந்த ஆடிஷன்ஸ் கூட நினைக்கின்றேன். இப்போ ரெண்டும் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட். இண்டிவிஜுவலுக்கு வந்து ஆடிட்ஸ் வந்து கூடுதலாக நடக்கிறது இந்த காலகட்டத்தில். இப்போ நீங்கள் செய்து அனுப்பும் பொழுது அவர்கள் உங்களுடைய ரிஃபண்டை அனுப்பி விடுவார்கள், அல்லது உங்களுக்கு கட்ட வேண்டியிருந்தால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டுவீர்கள். ஆனால் 6 மாதத்துக்கு பிறகு அவர்கள் உங்களுடைய ஸ்லிப் எல்லாத்தையும் மீளாய்வு செய்வார்கள். அநேகமாக கூடுதலாக எல்லாற்ற ஸ்லிப்புமே செக் பண்ணப்படுகின்றது. அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அவர்கள் கரெக்ட் பண்ணி அனுப்புவார்கள். அதனை விட 6 மாதத்துக்கு பிறகு பிற்பாடு ஆடிட்டுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆடிட் என்று சொல்லும் பொழுது ரேண்டமாக தான் அவர்கள் அந்த ஆடிட்டை செய்கின்றார்கள். ஆனால் கடந்த காலங்களில் அந்த ஆடிட்டின் பெர்சன்டேஜ் வந்து கூடியிருக்கின்றது. அதனால் உங்களுடைய ரிட்டர்ன்கள் வந்து ஆடிட் பண்ணுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எனவே நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணும் பொழுது கூடுதலாக எல்லா ஸ்லிப்பையும் வைத்து கொண்டு தான் நீங்கள் அதற்குரிய எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் காட்ட வேண்டும். டிடக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, இன்கமாக இருந்தாலும் சரி, ஸ்லிப்புகள் இல்லாமல் நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு பிரச்சனைகள் கூடுதலாக வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்பொழுது டிடக்ஷன்ஸுக்கும் கிரெடிட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? டிடக்ஷன்ஸ் என்று சொன்னால் உங்களுடைய டோட்டல் இன்கம், அதாவது 150 லைன் 150 காட்டுற டோட்டல் இன்கமில் இருந்து எதை நீங்கள் குறைக்கலாம், இன்கம்மை குறைப்பதற்கு பாவிப்பது தான் நாங்கள் டிடக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற கழிவுகள். அந்த டிடக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த விடயம் என்று சொன்னால் RRSP ஒரு டிடக்ஷனாக கருதப்படுகின்றது. அதனை விட யூனியன் டியூ இருக்கின்றது, மற்றது நெட் இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் இருக்கின்றது, அதனை விட கேரிங் சார்ஜஸ், மூவிங் எக்ஸ்பென்சஸ், இவ்வாறு பல டிடக்ஷன்ஸ் இருக்கின்றது. இந்த RRSPயை குறிப்பிட போனால், இப்போ டோட்டல் இன்கம்ல இருந்து நீங்கள் ஒரு $10,000 RRSPயில் நீங்கள் வைப்பில் இட்டால் அந்த $10,000 நீங்கள் கழிவாக பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக ஒருவருக்கு $50,000 வந்து இன்கமாக இருந்தால் $10,000 வந்து RRSP அவர் வைப்பில் இட்டிருந்தால் அவர் $40,000 தான் அந்த டேக்ஸை செலுத்த வேண்டும். அந்த $10,000 செலுத்திய டேக்ஸை வந்து அவர் மீள பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ உதாரணமாக அவர் ஒரு 40% டேக்ஸ் அல்ல 25% டேக்ஸ் பிராக்கெட்டில் உள்ள ஆக்கலான்னு சொன்னால் அந்த 25% ரிஃபண்டை அவர் எடுத்துக்கொள்ள முடியும். இது தவிர வேறு என்ன விதமான பர்சனல் ஒரு இண்டிவிஜுவல் செய்யும் பொழுது வேறு என்ன விதமான பர்சனல் டிடக்ஷன்ஸ் இருக்குன்னா, ஒரு பிஸ்னஸில் பொதுவாக ஒரு லிஸ்ட் இருக்கும் இல்லையா? நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸுக்கு செல்லாவிட்டாலும் ஒரு பொதுவாக என்ன விதமான டிடக்ஷன்ஸ் இருக்குன்னு பிஸ்னஸில் நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்கின்றது. அதாவது ஒரு பிஸ்னஸை பொறுத்து இப்போ தற்சமயம் நாங்கள் பார்த்தால் நிறைய டிஃப்ரெண்டான பிஸ்னஸ்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிஸ்னஸையும் பொறுத்து அவர்களுடைய எக்ஸ்பென்சஸ் அமையும். கூடுதலாக நீங்கள் அந்த பிஸ்னஸுக்கு ஏற்ற வகையில் அவர்கள் ஒரு பிஸ்னஸ் இன்கம் டோட்டல் க்ரோஸ் இன்கம் வந்து ஒரு 200,000 மேக் பண்ணால் அவர்களுக்கு அந்த
பிஸ்னஸுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ் இருக்கும், அட்வர்டைசிங் இருக்கும், இன்சூரன்ஸ் இருக்கும், மற்றது லீகல் ஃபீஸ் இருக்கும், அக்கௌண்டிங் ஃபீஸ் இருக்கும், அதனை விட சப்ளைஸ் பண்ணியிருப்பார்கள், சலரி பே பண்ணியிருப்பார்கள், அதெல்லாம் அவர்களுக்கு டிடக்ஷனாக வருகின்றது. அந்த டிடக்ஷன் எல்லாம் கழித்த பிறகு வார இன்கம் தான் அவர்கள் டேக்ஸ் கட்ட வேண்டும். இப்போ உதாரணமாக ஒருவர் 200,000 பிஸ்னஸ் இன்கம் ஏர்ன் பண்ணியிருந்தால் செலவு ஒரு $150,000 செலவு இருந்தால் அந்த செலவெல்லாம் கழித்த அப்புறம் அந்த $50,000 தான் அவர் டேக்ஸ் கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார். எனவே அந்த பிஸ்னஸ் இன்கம் நாங்கள் நெட் இன்கம்மை தான் நாங்கள் அந்த செகண்ட் பேஜில் நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்றோம். பிஸ்னஸ் இன்கம் என்று சொல்லும்பொழுது அதில் ப்ரொஃபஷனல் இன்கமாக இருக்கலாம், டென்டிஸ்ட் அல்லது டாக்டர்ஸ், லோயர்ஸ், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ், இவ்வாறு அவர்கள் கூட அவர்களுக்குரிய ஸ்கெட்சூலை ஃபில் பண்ணி அதில் நெட் இன்கம் தான் அவர்கள் ரிப்போர்ட் பண்ணுகின்றார்கள். ஆனால் எனவே அந்த செலவுகளை கிளைம் பண்ணும் பொழுது அவர்கள் சரியான கவனமாக இருக்க வேண்டும். அந்த செலவுகளுக்கு உள்ள ரிசீட்ஸ்கள் வந்து அவர்கள் ஃபைலில் இருக்க வேண்டும். அதற்குரிய புக் கீப்பிங் வந்து சரியான முறையில் செய்யப்பட்டிருக்க வேண்டும். புக் கீப்பிங் இல்லாமல் தான் கூடுதலான பிஸ்னஸ்களுக்கு ஆடிட் வரும்பொழுது அவர்கள் வந்து பிரச்சனைகள் உள்ளாகின்றார்கள். ஏனென்றால் அதற்குரிய ரிசீட்டுகள் அவர்களிடம் இருப்பதில்லை. இதனால் அவர்கள் ரீஅசஸ் பண்ணும் பொழுது அவர்கள் அதற்குரிய பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் எல்லாம் நிறைய கட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார்கள். ஆகவே இப்போ நீங்கள் ஒரு சிறு தொழில் ஒரு பிஸ்னஸ் எடுக்கும் பொழுது அதை இப்பொழுது குறிப்பாக தமிழர்கள் நிர்வாகத்தில் பார்த்தீர்கள்னா அவர்கள் சிறுவதாக இருந்து தான் வளர்ந்து கொண்டு செல்வார்கள் படிப்படியாக. ஆகவே ஒரு தருணத்தில் அவர்கள் நிச்சயமாக ஒரு அக்கௌண்டன்ட் புக் கீப்பிங்க்கு வைத்திருப்பது சிறந்ததாக இருக்கும் இல்லையா? செய்ய முயற்சி செய்வதை விட நிச்சயமாக ஒவ்வொரு தரமே அவர்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணக்கு முதலே முற்பாடே அவர்கள் இந்த அட்வைஸை எடுத்து தான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவது நல்லது. என்னென்னு சொன்னால் பிஸ்னஸுக்கு நீங்கள் வந்து புக் கீப்பிங் வந்து மிகவும் முக்கியமான ஒரு காரணம். என்னை பொறுத்தவரையில் கடந்த 17 வருடமாக நான் இந்த வருமான வரி சேவையில் இருக்கின்றேன். ஆனால் எனக்கு தெரியும் நிறைய ஆடிட்ஸ்கள் வந்து பிஸ்னஸ் செய்யும் பொழுது அவர்களுக்கு அதற்குரிய ரிசீட்டுகள் இல்லை. காரணம் வந்து அவர்கள் புக் கீப்பிங் செய்வதில்லை. இயர் எண்டிலே அந்த டேக்ஸுக்காண்டி அந்த எல்லா எக்ஸ்பென்சஸையும் கொண்டே ஒரு ஆவரேஜாக போடுகிறார்களே தவிர அதுக்குரிய சரியான புக் கீப்பிங் இல்லாததான் அவர்களுக்கு பிரச்சனை வருகின்றது. எனவே அவர்கள் செய்யும் பொழுது சரியான முறையில் புக் கீப்பிங்கை செய்து பிறகு டேக்ஸை செய்வது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். மற்றும் அவர்களுடைய ரிசீட்ஸ் ஆரம்பத்தில் இருந்தே இப்பொழுது இந்த கடைசி நேரத்தில் தான் ஆந்திரப்பட்டு ஓடி திரிவதை விடுத்து ஜனவரியில் இருந்து ஒரு வருடம் பூராவே அந்த ரிசீட்ஸை சேகரித்து வைப்பது நல்லதில்லை. ஈவன் இண்டிவிஜுவல்ஸுக்கு இண்டிவிஜுவல் எல்லாருமே கூடுதலாக வந்து பிஸ்னஸ்காரர் வந்து அவர்களுடைய புக் கீப்பிங்கை டெய்லியோ மந்த்லியோ வீக்லியோ அவர்கள் அந்த புக் கீப்பிங்கை செய்தால் அவர்களுடைய ரிசீட்டையும் ஃபைல் பண்ணி வச்சா அந்தந்த மந்த்துக்குரிய ரிசீட்டை ஒவ்வொரு மந்த்லேயும் ஃபைலில் வடிவாக வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த புக் கீப்பிங்கால் நல்ல பிரயோசனம் இருக்கும். அதே நேரம் டேக்ஸால் எதுவித பிரச்சனையுமே வருவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. ஆடிட் வரும்பொழுது இவர்கள் அதற்குரிய ப்ரூவை கொடுத்தால் அவர்களுக்கு ஆடிட்டிலிருந்து அவர்களுடைய பிரச்சனைகளை பாதுகாத்து கொள்ளலாம். மற்றும் இந்த டெட்லைன் எப்பொழுது வருகின்றது? டெட்லைன் வந்து ஒவ்வொரு டேக்ஸ் சிச்சுவேஷனையும் பொறுத்து டெட்லைன் வந்து வித்தியாசப்படும். தனிநபருக்குரிய டெட்லைன் வந்து ஏப்ரல் 30 இருக்கின்றது. அது மீன்ஸ் வந்து நீங்கள் 2011 ஆண்டுக்கான டேக்ஸ் ரிட்டர்னை வந்து ஏப்ரல் மாதம் 30 முதல் ஃபைல் பண்ண வேண்டும். ஃபைல் பண்ணாத பட்சத்தில் நீங்கள் கட்ட வேண்டி இருந்தால் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணி நீங்கள் கட்ட வேண்டி இருந்தால் அதுக்குரிய பெனால்ட்டியும் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கட்ட வேண்டும் ஏப்ரலுக்கு பிற்பாடு ஃபைல் பண்ணால். அதனை விட அதற்கு ஃபைல் பண்ணும் பொழுது உங்களுக்குரிய ரிஃபண்ட் வர வேணும்னு சொன்னால் அந்த ரிஃபண்ட் வரும். ஜிஎஸ்டி மற்றது ஃபேமிலி பெனிஃபிட்டுகள் எல்லாம் ஜூலையிலிருந்து ரீகால்குலேட் பண்ணுவார்கள். நீங்கள் ஃபைல் பண்ணாவிட்டால் அந்த ஃபேமிலி பெனிஃபிட் ஒன்றும் ஜூலையிலிருந்து ஸ்டாப் பண்ணி விடுவார்கள். ஆகவே அனைவருக்கும் ஒரே டெட்லைன் தானே? பிஸ்னஸுக்கு கார்ப்பரேஷனுக்கு இல்லை, பிஸ்னஸ்கள் வந்து வித்தியாசப்படும். இப்போ ஸ்மால் பிஸ்னஸ்களுக்கு பேமெண்ட் வந்து டெட்லைன் வந்து ஏப்ரல் 30 தான். ஸ்டில் ஏப்ரல் 30க்குள்ளே அவர்கள் பே பண்ண வேண்டியிருந்தால் அந்த பேமெண்ட்டை செய்ய வேண்டும். ஆனால் அவர்களுக்கு டெட்லைன் வந்து செல்ஃப் எம்ப்ளாயிட்டுக்கு வந்து ஜூன் 15 மட்டுக்கும் அவர்கள் டேக்ஸை ஃபைல் பண்ணலாம். கட்ட வேண்டி இருந்தால் அவர்கள் ஏப்ரல் 30 முதல்ல அந்த பணத்தை செலுத்த வேண்டும். கோஆப்ரேஷன் இயர் எண்ட் வந்து வித்தியாசம். கோஆப்ரேஷன்ஸ் வந்து அவர்கள் என்ன மாதிரி அந்த இயர் எண்டை செலக்ட் பண்ணார்களோ, இப்போ உதாரணமாக டிசம்பர் 31 அவர்களோட இயர் எண்ட் என்று சொன்னால் அவர்கள் 90 நாளைக்கு அந்த டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேண்டும். அதற்குரிய கட்ட வேண்டிய தொகையும் 90 நாளைக்கு கட்ட வேண்டும். ஆகவே இப்போ இண்டிவிஜுவல்ஸுக்கு கூட அவர்கள் கட்ட வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் தான் நிச்சயமாக ஏப்ரல் 30 முதல் இதை ஃபைல் பண்ணி ஆக வேண்டும். அல்லாவிட்டால் இப்போ ஓல்டேஜ் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இல்லை சைல்ட் பெனிஃபிட்ஸ் வருபவர்களாக இருந்தால் அது ரீகால்குலேட் பண்ணப்படாதா அல்லது நின்று விடுமா? இப்போ கூடுதலாக சைல்ட் டேக்ஸ் பெனிஃபிட் ஜிஎஸ்டி எல்லாம் ஜூலைக்கு பிறகு நின்று விடும் அவர்கள் ஃபைல் பண்ணாவிட்டால். எனவே அவர்கள் கட்டாயம் அந்த டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். இந்த இயர் உங்களுக்கு தெரியும் அனைத்து ஓல்டேஜ் அல்லது கவர்மெண்ட் பெனிஃபிட்டில் இருப்பவர்களுக்கு
ரிஃபண்ட் வந்து உடனடியாக கொடுக்க மாட்டார்கள். இந்த இயர் வந்து ஜூலைல இருந்து மந்த்லி பெனிஃபிட்டாக தான் அந்த ரிஃபண்டை கொடுக்கின்றார்கள். அந்த ரிஃபண்ட் அவர்களுக்கு வழமையாக வர்றது ஒன் டைம் ரிஃபண்டாக வந்தது. இந்த இயர் வந்து மந்த்லி பேஸ்லேயே அவர்கள் அந்த ரிஃபண்டை கொடுக்கின்றார்கள். ஒன்டாரியோ கவர்மெண்ட் தான் அந்த சேல்ஸ் டேக்ஸ் கிரெடிட் அல்லது எனர்ஜி டேக்ஸ் கிரெடிட் ரெண்டையும் கொடுக்கின்றார்கள். அது வந்து மந்த்லி வந்து சீனியர்ஸுக்கு ஜூலைல இருந்து வருகின்றது 12 மந்த்ஸுக்கு. ஆகவே ஏதாவது ஒரு அவர்களால் ஒரு செய்ய முடியாத சந்தர்ப்பத்தில் அந்த டெட்லைனுக்குள் ஃபைல் பண்ணப்படாவிட்டால் நீங்கள் ஜூனிலோ ஜூலையிலோ ஃபைல் பண்ணும் பொழுது அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுப்பார்களா அல்லது அது கிடைக்கும்? நிச்சயமாக அவர்கள் லேட்டாக ஃபைல் பண்ணும் பொழுது அவர்களுக்கு லேட்டாக அந்த பெனிஃபிட் கிடைக்கும். அவர் ஃபைல் பண்ண டேட்ல இருந்து முதல் ஃபைல் பண்ணாத டேட்டுக்கும் சேர்த்து கிடைக்கும். ஆனால் அவர்களுக்கு நாளாந்து அல்லது மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கு அவர்களுடைய இன்கம் தேவைப்பட்டால் கட்டாயம் அவர்கள் ஃபைல் பண்ணியே தீர வேண்டும். இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்குரிய பெனிஃபிட் வந்து ஜூலையோட நிப்பாட்டி விடுவார்கள். மற்றும் இப்பொழுது புதியதாக கனடாக்கு வந்தவர்கள் எவ்வாறாக டேக்ஸ் ஃபைலிங்கை ஹேண்டில் பண்ண? அவர்கள் 2011ஆம் ஆண்டு கனடாவுக்கு வந்திருந்தால் அவர்கள் தங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி அனுப்பலாம். ஃபைல் பண்ணுவதால் இன்கம் இருந்தால் இன்கமை காட்டி ஃபைல் பண்ண வேண்டும். இன்கம் இல்லாவிட்டாலும் அவர்கள் ஃபைல் பண்ணால் அவர்களுக்கு வந்து அந்த ஜிஎஸ்டி கிரெடிட் என்று சொல்லப்படுகின்ற 30 ஒவ்வொரு 90 நாளைக்கும், அதாவது 3 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கின்ற கிரெடிட் வந்து கிடைக்கும். இல்லையே ஃபைல் பண்ணாவிட்டால் அந்த கிரெடிட் அவர்களுக்கு கிடைக்காது. இப்பொழுது நீங்கள் இன்னொரு நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணி விடுகின்றீர்கள் என்று வைத்தால், இப்போ கனடாவில் இருப்பவர்கள் 2011ஆம் ஆண்டு இங்கே இருந்தவர்கள் அல்லது இங்கே வேலை பார்த்தவர்கள் குறிப்பாக ஊருக்கு சென்று விட்டார்கள் இல்லை இன்னொரு நாடுக்கு மூவ் பண்ணி விட்டார்கள் என்றால் அவர்களும் கனடியன் கவர்மெண்ட்டுக்கு இந்த இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண வேண்டிய நிச்சயமாக அது ஒரு பெரிய ஒரு செக்ஷன் உண்டு. என்னென்னு சொன்னால் நீங்கள் கனடாவிலிருந்து வேறு ஒரு நாட்டுக்கு மூவ் பண்ணும் பொழுது உங்களுடைய சொத்துக்கள் முழுக்க இங்கே டிஸ்போஸ், அதாவது வித்ததாக கருதப்படும். எனவே அந்த 2011க்கு நீங்கள் மூவ் பண்ணால் அந்த 2001க்கு முதல் அந்த சொத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் வரிகள் கட்ட வேண்டி வரும். எனவே அந்த சொத்துக்கள் எல்லாம் உங்களுடைய வருமானத்தில் இன்க்ளூட் பண்ணி அதற்குரிய வருமான வரியை பே பண்ணித்தான் நீங்கள் நாட்டை விட்டு மூவ் பண்ண வேண்டும். ஆகவே இப்போ நீங்கள் பல விதமான கடந்த 17 வருடத்தில் பல சிச்சுவேஷன்ஸை பார்த்திருப்பீர்கள். மூவ் பண்ணுவர்கள், புதியதாக வருபவர்கள் மற்றும் பல விதமான சினேரியோஸ் கண்டிருப்பீர்கள். ஒருவர் இறந்ததன் பிற்பாடு அது பலருக்கும் ஒரு புதினமாக இருக்கும். அவருக்கும் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டுமாண்டு அது கனடிய சட்டம் என்ன கூறுகின்றது? நிச்சயமாக வந்து டெட் டாக்ஸ் ரிட்டர்ன் என்பது அது ஒரு பெரிய ஒரு செக்ஷன் வந்து ஒவ்வொருத்தருமே இப்போ உயிருக்கு ஏதாவது இழப்பு ஏற்பட்டால் அவர்கள் வந்து அவருடைய வருமான வரி பத்திரத்தை 6 மாதத்துக்குள் செய்து அனுப்ப வேண்டும். செய்து அனுப்புறதுக்கு என்ன அவர்களுடைய இன்கமில் இன்க்ளூட் பண்ண வேண்டும்னு சொன்னால் நிறைய விடயங்கள் அதில் அடக்கப்படுகின்றது. இப்போ உதாரணமாக இன்கம் இல்லாமல் இருந்து சொத்துக்கள் இல்லாமல் இருந்து ஃபைல் பண்ணும் பொழுது அது சிம்பிளாக அமைகின்றது. அவர்களுடைய டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். சொத்துக்கள் நிறைய இருப்பவர்கள் வந்து அவர்களுடைய சொத்துக்கள் முழுக்களும் அவர் இறந்த டேட்டில் இருந்து அது வந்து டிஸ்போஸ் பண்ணப்பட்டதாக கருதப்படும். அதாவது சொத்துக்கள் எல்லாம் வித்த மாதிரி அவர்களுக்கு கருதப்படுது. மார்க்கெட் வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கேற்ற வகையில் அந்த சொத்துக்கள் முழுக்க அவருடைய வருமான வரி பத்திரத்தில் இன்க்ளூட் பண்ணப்பட்டு அதுக்குரிய வருமான வரியை அவர்கள் செலுத்த வேண்டி வரும். அவர்கள் செலுத்த மாட்டார்கள். அவர்களுடைய எக்ஸாக்யூட்டர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பொறுப்பான ஒருவர் இருப்பார். அவர் வந்து அந்த வருமான வரியை ஃபைல் பண்ணி அதற்குரிய டேக்ஸ் எல்லாம் கட்டித்தான் அந்த சொத்துக்களை மெட்டாக்களுக்கு டிவைட் பண்ண முடியும். அது வந்து ஸ்டேட் டேக்ஸ் ரிட்டர்ன் என்று சொல்லுவார்கள். அது கட்டாயம் அவர்கள் செய்யணும். செய்யாவிட்டால் அந்த சொத்துக்களை மெட்டாக்களுக்கு உரிமை இல்லை. இந்த டேக்ஸ் ரிட்டர்ன் தான் முதல் ஃபைல் பண்ண வேண்டிய விடயம். அந்த ஸ்டேட் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி முடியத்தான் இவர்கள் அந்த சொத்துக்களுக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து சிசிஆர்ஐல, அதாவது கனடா கஸ்டம்ஸ் அண்ட் ரெவன்யூ ஏஜென்சியிலேருந்து உங்களுக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுத்த பிறகு தான் நீங்கள் அந்த சொத்துக்களை நீங்கள் மெட்டாக்களுக்கு டிவைட் பண்ண முடியும். ஆகவே இந்த வில் என்பது பல தமிழர்கள் மறந்து விடப்படக்கூடிய ஒன்று அல்லது பலருக்கு தெரியாமல் கூட இருக்கும். ஆகவே நீங்கள் ஒரு லீகல் அட்வைஸ் எடுத்து ஒரு லோயர் மூலமாகவோ ஒருவர் குறிப்பாக அவர்களுடைய சீனியர் வயசில் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வில் எழுதி வைப்பது அல்லது தன்னுடைய எதிர்காலத்தில் தனக்கு ஒன்று நடந்தால் யார் தம்முடைய ஃபைனான்ஷியல் மற்றும் பல ப்ராப்பர்ட்டிஸோ எதுவாக இருந்தாலும் தம்மை யார் டேக் கேர் பண்ணுவது என்பதை எங்கேயாவது ஒரு திட்ட தெளிவாக எழுதி வைப்பது நல்லது இல்லையா? நிச்சயமாக. கணவருக்கு இந்த வில்லை பற்றி அதில் உள்ள விவரங்களை பற்றி கூடுதலாக இன்ஃபர்மேஷன் தெரியாது. இருந்தாலும் அந்த பில்லை வந்து நீங்கள் விவரம் தெரிந்தவர்களிடம், லோயரோ ஃபைனான்சியல் அட்வைசர்ஸோ யார்கிட்டயோ உங்களுக்கு தெரிந்த இடத்தில் அந்த பில்லை பற்றிய முழு இன்ஃபர்மேஷனையும் எடுத்து நீங்கள் அந்த பில்லை எழுதி வைப்பது வந்து மிகவும் முக்கியமானது. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஏதாவது ஒரு இறப்பு ஏற்படும் பொழுது
வில் வந்து அதில் முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்ஸாக கருதப்படுகின்றது. அதில் உள்ளபடி தான் உங்களுடைய சொத்துக்கள் வந்து டிவைட் பண்ணப்படுகின்றது. எனவே வில்லை எழுதும் பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் அதில் இன்க்ளூட் பண்ண வேண்டும். அந்த சொத்துக்கள் இன்க்ளூட் பண்ணாலும் அது யாருக்கு போகுது என்பதை நீங்கள் தெளிவாக அதில் பெனிஃபிஷரியை வடிவாக போட்டிருக்க வேண்டும். நீங்கள் போடாத இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் யோசிக்கின்றார்கள் என்னென்னு சொன்னால், என்னுடைய சொத்து எனக்கு எது நடந்தால் வைஃபுக்கு தான் போகுதுன்னு சொல்கிறார்கள், அல்லது பிள்ளைகளுக்கு போக மாட்டது. அப்படி இல்லை. அந்த சொத்துக்கள் உங்களுக்கு இறப்பு ஏற்படும் பொழுது அந்த சொத்துக்கள் வந்து மற்ற ஸ்பௌஸுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறாது. அது கூடுதலாக வீடு வந்து மாறுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது மேட்ரிமோனியல் ஹோம் என்ற கேட்டகரிக்குள்ள. மற்றபடி மற்ற சொத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய எல்லாருக்குமே அது பங்கு இருக்கின்றது. எனவே யார் அந்த பெனிஃபிஷரி போடாமல் இருக்கிறீர்களோ அந்த சொத்துக்கள் பிரிபடும் பொழுது கணக்கு பிரச்சனைகள் வந்து எதிர்காலத்தில் வரும், அவர்களுக்கு இறப்பு ஏற்படும் பொழுது. ஆகவே இவ்வாறு பல விடயங்களை நாங்கள் கருத்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்று குறிப்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருப்பது டேக்ஸ் சம்பந்தமாக. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்க இருக்கின்றோம். அழைக்கலாம் 4166238100. நேர்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி. 2011ஆம் ஆண்டின் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுவது சம்பந்தமாக இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்கள் கூட கலந்து கொள்ள அழைக்கலாம் 4166238100. இப்பொழுது எங்களுடைய தமிழ் குடும்பங்களை பார்த்தீர்களானால் பலரும் கூட்டு குடும்பமாக இருக்கிற சந்தர்ப்பம் இருக்கின்றது. பெற்றோர் கிராண்ட் பேரண்ட்ஸ் அவர்களுக்கு கூட கேர் கிவர்ஸாக இருப்பார்கள், பல யங் பேரண்ட்ஸ். ஆகவே அவர்கள் டாக்ஸ் ஃபைல் பண்ணும் பொழுது எவ்வாறான விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும்? இதில் கன பேர் வந்து மிஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து கேர் கிவர் அமௌண்ட் நான் நினைக்கின்றேன். என்று நான் கடந்த சில வருடங்களாக நான் அவர்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யப்பட்ட டேக்ஸ் ரிட்டர்னை பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த கேர் கிவர் அமௌண்ட் கிளைம் பண்ணுவதில்லை. கேர் கிவர் அமௌண்ட்னு சொன்னால், இப்போ சீனியர்ஸ் ஓவர் 65 உங்களுடைய பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்தால், அவர்களுக்கு இன்கம் இருந்தால் லெஸ் தேன் $14,000 இன்கம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அவர்களை கேர் கீவராக உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னில் கிளைம் பண்ண முடியும். கிளைம் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஒரு $4,600 கிட்ட அந்த கிரெடிட் தருகிறார்கள். அந்த கிரெடிட்டால் உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டியை குறைக்கலாம், ரீஃபண்டாக கூட்டலாம். இப்போ ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு கூடுவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்போ 2 பேர் இருந்தால் 2 பேரையுமே நீங்கள் கிளைம் பண்ண முடியும். மம் அண்ட் டேட் அல்லது கிராண்ட் பேரண்ட்ஸ் இருந்துச்சு நம்ம சொன்னால் அவையில் ஓவர் 65 வந்தால் அந்த கிரெடிட்டை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது ஹஸ்பண்டாக கிளைம் பண்ணாலும் சரி, வைஃப் கிளைம் பண்ணாலும் சரி, 2 பேரில் ஒரு ஆள் வந்து கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கு. அதே மாதிரி சைல்ட் கேர் கிவிங்குக்கு எத்தனை வயது மட்டும் ஒருவர் கிளைம் பண்ணலாம்? அது சைல்ட் கேர் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் சொல்லுகின்றீங்களா, அது வந்து டிடக்ஷன்ஸுக்கு வருகின்றது. அது கூடுதலாக வந்து 16 வயது மட்டுக்கும் நீங்கள் சைல்ட் கேர் எக்ஸ்பென்ஸ் வந்து கிளைம் பண்ணலாம். 7 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வந்து $4,000 லிமிட் இருக்கின்றது. 7 வயதுக்கு கீழ்பட்டவர்களுக்கு வந்து $7,000 வந்து லிமிட் இருக்கின்றது ஒரு பெர் சைல்டு. ரெண்டு சொன்னால் உங்களை 3 பேர் இருந்தால் $21,000 மட்டுக்கும் இந்த சைல்ட் கேர் எக்ஸ்பென்ஸ் ரிசீட் நீங்கள் காட்டலாம். ஆனால் அதுக்கு வந்து உங்களுக்கு ரிசீட் வேணும். உங்களுடைய பிள்ளையை ஒரு ஆள் வந்து டேக் கேர் பண்ணாண்டா அல்லது ஒரு நிறுவனம் வந்து டேக் கேர் பண்ணான்னு சொல்லி ரிசீட் இருந்தான்னு சொன்னால் நீங்கள் அந்த சைல்ட் கேர் எக்ஸ்பென்ஸை கிளைம் பண்ணலாம். கிளைம் பண்ணும்பொழுது உங்களுடைய ஃபேமிலி இன்கம்மை வந்து அது குறைக்கின்றது. அதாவது டிடக்ஷனுக்குள்ளே வரபடினால் உங்களோட இன்கம் டோட்டல் இன்கம்லேருந்து குறைக்கும் பொழுது அந்த இன்கம்மை ஃபேமிலி இன்கம்மை குறைக்கும் பொழுது உங்களுடைய சைல்ட் டேக்ஸ் பெனிஃபிட்டுகள் மற்ற ஏனைய ஃபேமிலி பெனிஃபிட்டுகள் வந்து கூடுவதற்கு வந்து அந்த சைல்ட் கேர் எக்ஸ்பென்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ பல சிறுவர்களை பார்த்தீங்கன்னா 16 வயதில் நம்முடைய தமிழர்கள் அவர்களை ஒரு அடல்ட்டாக கன்சிடர் பண்ணுவதில்லை. 16 வயதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அவர்கள் திருமணம் முடித்து செல்லும் மட்டுக்கும் வீட்டிலே தான் இருப்பார்கள் பெற்றோரோடு. ஆகவே அவர்களுடைய எக்ஸ்பென்சஸ் எந்த விதத்திலும் கிளைம் பண்ண முடியாது. இல்லை, இப்போ நீங்கள் கூடுதலாக 16 வயதுக்கு மேற்பட்ட பிறகு 18 வயதில் நீங்கள் அவர்களுக்கு டேக்ஸ் செய்தால் அவர்களுக்கு HST வரும். அதை விட அவர்கள் இப்போ யூனிவர்சிட்டி எல்லாம் காலேஜுக்கு போனால் இது ஒரு முக்கியமான விடயம் என்னென்னு சொன்னால், யூனிவர்சிட்டிக்கு காலேஜுக்கு போஸ்ட் செகண்டரி எஜுகேஷனுக்கு அவங்க போயிடுச்சுன்னு சொன்னால் அவர்கள் வந்து டியூஷன் ஃபீ பே பண்ணுவார்கள் ஒவ்வொரு தரம். அது ஒசாப்பாக இருக்கலாம் அல்லது நீங்கள் டைரெக்டாக கேஷாக பே பண்ணியிருக்கலாம். அந்த டியூஷன் ஃபீக்கு உங்களுக்கு T2202 என்ற ஒரு ஃபார்ம் ஒன்று தருகின்றார்கள் யூனிவர்சிட்டியால் எல்லாம் காலேஜால். அந்த ஃபார்ம் உங்களோட வெப்சைட்லேயே இருக்கும். அந்த ஃபார்மை எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு டேக்ஸ் ரிட்டர்ன்லேயும் அந்த டியூஷன் ஃபீயை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளைம் பண்ணி கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு அந்த இயருக்கு அதில் ஹெல்ப் பண்ணாட்டாலும் அந்த அமௌண்ட்டை வந்து கரிப்பு ஓட் பண்ணலாம். ஃபியூச்சர் இயர்ஸுக்கு கரிப்பு ஓட் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பிறகு 4-5 வருடத்தால் அவர்கள் வேலை செய்யும் பொழுது அந்த டேக்ஸை அவர்கள் ரிஃபண்டாக எடுத்துக்கொள்ள முடியும், கூடுதலான டேக்ஸை. எனவே அந்த டியூஷன் ஃபீயை நீங்கள் கரிப்பு ஓட் பண்ணலாம். அதே நேரம் வந்து பேரண்ட்ஸுக்கு இன்கம் இருந்ததுன்னு சொன்னால்
ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து அப் டு $5,000 வந்து அவர்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் தங்களோட ஓன் டேக்ஸ் ரிட்டர்னுக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது இவர்களுக்கு பேரண்ட்ஸுக்குரிய ரிஃபண்ட் வந்து கூடுறதுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுவும் ஒரு $5,000 வந்து பெர் சைல்டு அன்னைக்கு இப்போ 2 பேர் யூனிவர்சிட்டி போச்சுன்னு சொன்னால் நீங்கள் $10,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் ரீஃபண்டபிள் டேக்ஸாக அது கிடைக்கின்றது அவர்களுக்கு. கிளைம் பண்ணலாம். சரி, அடுத்ததாக நித்தி நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். வணக்கம் நித்தி. வணக்கம். வணக்கம். கூறுங்க. இந்த கேள்வி என்னென்றால் வணக்கம். வணக்கம், கேளுங்க. இந்த கேள்வி என்றால் எனது உறவினரால் இந்தியன் ஸ்டூடெண்டாக இங்கே வந்திருக்கிறார் கனடாக்கு. 2007 வந்திருக்கிறார். அவர் இந்த மாதிரி டெக்ஸ் செய்யலாம்ன்றது விளக்கமாக சொல்லுவீங்களா? சரி, நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. அவர் வந்து இமிக்ரேட் பண்ணி வந்திருக்கின்றாரா அல்லது விசிட்டராக வந்திருக்கின்றாரா 2011? சரியா, அவர் இமிக்ரேட் பண்ணப்பட்டு வந்திருந்தால் அவர் 2011க்கு வந்து டேக்ஸ் செய்யலாம். செய்தால் அவருக்கு இப்போ வந்த தொடக்கத்திலிருந்து அவர் ரெண்ட் பே பண்ணியிருந்தால் அந்த ரெண்ட்டுக்குரிய கிரெடிட்டும் கிடைக்கும். அதே நேரம் அவருக்கு HST, அதாவது 3 மாதத்துக்குரிய HST, ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் குவார்ட்லி அவர் HST கொடுப்பாங்க. ஜூலைலேருந்து சேஞ்ச் பண்ணும். அந்த HST கிரெடிட்டும் அவருக்கு கிடைக்கும். அவர் விசிட்டராக இருந்தால் அவர் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண தேவையில்லை. இப்பொழுது அவர் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் என்று எடுத்துக்கொண்டால், இங்கே மைக்ரேட் பண்ணி வராது, படிப்புக்காக தனியாக வந்தவர் இல்லை, இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அவர்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம். அவர்களுக்கு சோஷியல் இன்சூரன்ஸ் அந்த ஒர்க் பெர்மிட்டும் கொடுத்து சோஷியல் இன்சூரன்ஸ் நம்பரை கொடுத்துச்சு நம்ம சொன்னால் அல்லது எடுத்து நம்ம சொன்னால் அவர்கள் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். டேக்ஸ் ஃபைல் பண்ணும்பொழுது அவர்களுடைய டியூஷன் ஃபீ பே பண்ணுவார்கள், அதை காட்டலாம். அதனை விட அவர்களுக்கு ரெண்ட் பே பண்ணியிருப்பார்கள், அதற்குரிய கிரெடிட் கிடைக்கும். மற்றது HST கிரெடிட், GST கிரெடிட் வந்து அவர்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்ததாக சிவா அழைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம் சிவா. ஹலோ. ஹலோ சிவா, அங்கிருந்து பேசுகிறீர்கள்? நான் இங்கே டொரண்டோலேருந்து பேசுகிறேன். சரி, கூறுங்க. எனக்கு என்ன கேள்விண்டா வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் ஒரு வீடு வேண்டி மூவ் பண்ணாங்க. எங்கள்கிட்ட ஏற்கனவே ஒரு வீட்டில் இருந்த நாங்கள். இந்த இயர் நாங்கள் அந்த வீட்டை விற்றா அது இந்த பழைய வீடு விற்றது டேக்ஸ்ல காட்ட வேணுமா? இல்லை, இதில் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் உங்களோட ஒரு வீடு தான் இருந்த பிரின்சிபல் ரெசிடென்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் அதை காட்ட வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு வருடம் நீங்கள் வீட்டை விற்று வேணுனாலும் நீங்கள் அந்த வீட்டை வந்து ஒரு வீடு தான் என்று சொன்னால் அந்த டேக்ஸ் ரிட்டர்னில் அந்த இன்கமை காட்ட வேண்டிய வராது. நீங்கள் 2 வீடு நாங்கள் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் அப்படி மற்ற வீட்டுக்கு போயிட்டோம். ஓகே, 6 மந்த்ஸுக்கு 2 வீடு வச்சிருந்தேன்னு வராதா? 2 வீடு நீங்கள் 6 மந்த்ஸுக்கு வச்சிருந்தால் அந்த 6 மந்த்ஸுக்குரிய அமௌண்ட் வந்து அதாவது மார்க்கெட் வேல்யூவை பார்த்து அந்த வீடு எவ்வளோத்துக்கு விற்றனீங்களோ அந்த வீடும் இந்த வீடு விற்ற பிறகு 2 வீட்டையும் கம்பேர் பண்ண வேண்டும். எதில் நீங்கள் கூட விற்றிருக்கிறீர்களோ அதை வந்து நீங்கள் பிரின்சிபல் ரெசிடென்ஸாக வச்சுக்கொண்டு மற்ற வீட்டை வந்து நீங்கள் காட்ட வேண்டும். ஒரு வீடு காட்ட வேண்டி வரும். 2ம் ஒரே டைமில் சேம் டைமில் நீங்கள் ஓன் பண்ணியிருந்தால் அதே டைம் ஒரே இயரில் நீங்கள் வித்துட்டீங்கன்னா 2டைம் நீங்கள் ஏதாவது ஒரு வீட்டை தான் நாங்கள் 3 இயர்ஸாக ஒரு வீட்டில் இருந்துட்டு ஓகே புது வீடு ஒன்று வேண்டி லாஸ்ட் ஆகஸ்ட்ல மாறிட்டோம். அப்போ நீங்கள் அந்த பழைய வீட்டை இந்த மார்ச்லாம் விற்றனாங்க. அப்போ நீங்கள் ஆகஸ்ட்லேருந்து போன ஆகஸ்ட்லேருந்து மார்ச் மட்டும் நீங்கள் 2 வீடும் வச்சுருந்துருக்குறீங்க. அப்போ இல்லை ரெண்ட் வச்சிருக்கா நீங்கள் ரெண்ட்டு கொடுக்காட்டாலும் பிரச்சனை இல்லை. அந்த 2 வீடும் ஒரே டைமில் இருந்தபடியா நீங்கள் முதல் வந்து நீங்கள் விற்று போட்டு இதுக்கு மூவ் பண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் விற்காமல் மூவ் பண்ணபடியாக அந்த 2 வீடும் உங்களோட பேரில் இருந்தபடியாக அந்த ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் அந்த 6 மாதத்துக்குரிய குரோத்தை பார்த்து எது குறைவாக வருதோ அதுக்குரிய டேக்ஸை ஃபைல் பண்ண வேணும். இப்போ தற்செயலாக ஏதாவது ஒன்றுக்கு செய்யலாம். இப்போ உதாரணமாக ஒன்றில் வந்து $25,000 லாபமும் மற்றதில் வந்து $50,000 லாபம் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் 25,000 உள்ள லாபத்தை காட்டி அதில் வந்து ஹாஃபுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் கட்டணும். $12,500 தான் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் கட்டணும். நோ, விற்காம இருந்தால் நீங்கள் காட்ட தேவையில்லை. எப்போ நீங்கள் விற்கிறீங்களோ அந்த டைம்லாம் காட்ட வேணும். இப்போ ஒரு வீடு விற்காம இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் காட்ட தேவையில்லை. ஒரு வீட்டுக்கு காட்டினா சரி இல்லை, அதையும் காட்ட தேவையில்லை. இப்போ நீங்கள் 2ம் விற்ற அப்புறம் தான் காட்டணும். 1 விற்றுட்டு நீங்கள் மற்ற வீட்டில் நாங்கள் தொடர்ந்து இருக்க போகிறோம். ஒரு வீட்டை தான் விற்றனாங்க. ஒரு வீடு விற்றுட்டீங்களானே? ஆமாம். இன்னும் ஒரு வீடு விற்பீங்க. இப்போ இதில் இருக்கிற வீடு இப்போ ஒரு காலத்தில் விற்க போகிறீங்க. அந்த விற்கிற நேரம் இந்த 6 மந்த்ஸுக்கு டேக்ஸை காட்ட வேண்டும். இப்போ காட்ட தேவையில்லை நீங்கள். சரி, நன்றி சிவா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. ஆகவே இப்போ இவர் மார்ச்சில் விற்றபடியால் கடந்த வருடம்
2 வீடுமே வில்படவில்லை. அவர் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. 2011 2011 ஒன்றும் காட்ட தேவையில்லை. 2012 காட்ட வேண்டி வராது. என்னென்னா இவர்கள் இந்த வீட்டிலேயும் இருக்கின்றார்கள், இன்னும் விற்கவில்லை. இதை வித்த பிறகுதான் அந்த டைமுக்கு அதை காட்ட வேண்டி வரும். சரி, அடுத்ததாக சுமதி அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். சொல்லுங்க. இது பொதுவான கேள்வி. என்னன்னு சொன்னா, நாங்க நகை கடையில போய் நகை வேண்டுறோம். அவையல் எங்களுக்கு ரிசீட் தாரது இல்ல. நாங்க கேட்டாலும் எப்போதும் சொல்லிக் கொள்வோம், நீங்க ஜிஎஸ்டி காட்டுறீங்களா, கட்டினா தானே உங்களுக்கு ரிசீட் தருவோம்னு கேட்டா நாங்க சொல்லுவோம் நான் கட்டுறோம் நீங்க தாங்கன்னு சொன்னா ஏதாவது கதையை சொல்லி அதையும் அந்த ரிசீட்டை தாரது இல்ல. இப்ப இதுக்கு நாங்க என்ன செய்யலாம்? அதுக்கு நீங்கள் என்னென்னு சொன்னால், நீங்கள் ரெசீட் இல்லாமல் பொருட்களை வேண்டிய உங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை வருமென்னு சொல்லி. எனவே நீங்கள் ரெசீட் இல்லாமல் ஒரு பொருளை நீங்கள் வேண்டணுமென்னு இல்லை. ஈவன் எங்கே என்றாலும் என்ன இடத்துக்கு நீங்கள் போனாலும் கேஷ் டீல்கள் இலவட்டே இல்லை. அப்போ நீங்கள் கட்டாயம் நீங்கள் ரெசீட்டை கேட்டு வேண்டணும். வேண்டாட்டா நீங்கள் அவர்கிட்ட பொருளை வேண்டணுமென்னு இல்லை. நீங்கள் வேறு இடத்துக்கு மாறலாம், அல்லது நீங்கள் டிமாண்ட் பண்ணலாம் அந்த ரெசீட்டை தர சொல்லி. வேற வேற என்ன அவையல் ரிசிப்ட் இல்ல அவங்களுக்கு நான் நகையை வித்திருக்கிறேன் வேண்டி இருக்கிறேன் அதை ஒன்றுக்குமே அது சாருது. இப்ப நான் கேள்விப்பட்டா என்ன சொன்னா, இப்ப எங்களோட நகையல் வீட்டுக்குள்ள வச்ச சொல்லாங்க நாங்க ரிசிப்ட் இருந்தா நாங்க கிளைம் பண்ண. நிச்சயமாக அந்த இன்சூரன்ஸ் பாலிசியில் உங்களுக்கு சில ஹோம் இன்சூரன்ஸ் பாலிசியில அதுக்கு கவரேஜ் இருக்குமென்னு நினைக்கின்றேன். அதில் இருந்து உங்களுக்கு கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஆனால் ரெசீட் நீங்கள் காட்ட வேண்டும். அப்போ நீங்கள் ரெசீட்டுகளை வேண்டி வைக்காம விட்டால் உங்களுக்கு அதை பின்னுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும்னு நினைக்கணும். அதனால் நீங்கள் ரெசீட்டை டிமாண்ட் பண்ணி நீங்கள் ரெசீட்டை கேட்கலாம். அவர்கள் ரெசீட் இல்லாமல் ஒரு பொருட்களையும் விற்கிறதுக்கு எலவுட் இல்லை. இருந்தாலும் அந்த ஆகவே நன்றி சுமதி, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. நான் நினைக்கிறேன் நாங்கள் கன்சியூமர்ஸாக நாங்கள் ஒரு கடையில் பொருள் வாங்கும் பொழுது நாங்கள் ரெசீட்டை கேட்டு நாங்கள் டிமாண்ட் பண்ண வேண்டும். இல்லை என்று கொடுக்காவிட்டால் இங்கே தான் பல நகை கடைகள் இருக்கின்றதே, ரெசீட் தரக்கூடிய இடமா நாங்கள் நிறைய நீங்கள் ஒரு பிளாஸாக்க போனீங்கன்னா 5 நகை கடை இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு நகை கடை போகலாம் ரெசீட் உள்ள நகை கடைக்கு. நீங்கள் ரெசீட் இல்லாட்டா நீங்களும் சேர்ந்து தான் நீங்கள் அதை செய்கின்றீர்கள். ரெசீட் இல்லாமல் கேஷுக்கு நீங்கள் டீல் பண்ணிக்க 2 பேருக்கும் அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்குது. என்னென்னு சொன்னால் கன்சியூமர்ஸுக்கும் இருக்குது, விற்கிறவருக்கும் இருக்குது. அப்போ அதால் நீங்கள் ரெசீட் இல்லாட்டா நீங்கள் ஒரு பொருட்களையும் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை அந்த இடத்தில். நிச்சயமாக. அடுத்ததாக பொன்னுசாமி அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் தயவு செய்து தொலைக்காட்சியினுடைய ஒலி அளவை குறைத்து வைத்துக்கொண்டு தொலைபேசியில் கேட்டு பேசுங்கள். சொல்லுங்க. ஹலோ. நீங்கள் தான் அழைப்பில் இருக்கின்றீர்கள். சீனியர். நான் என்னுடைய டாக்ஸ் செய்கிற பொழுது என்னுடைய ஒரு வீட்டுக்கு இவ்வளவு காசு நான் கொடுக்குறேன்னு சொல்லி டாக்ஸ் செய்கிற பொழுது செய்கிறேன். அந்த அவர்களுக்கு கொடுக்குற காசு அவர்கள் தங்களுடைய இன்கம்ல காட்ட வேணுமா? இது நல்ல ஒரு கேள்வி, எல்லாருக்குமே பொதுவான கேள்வின்னு நினைக்கின்றேன். கூடுதலாக நீங்கள் ரெண்ட் பே பண்ணினால் வீட்டில் அந்த வீட்டில் ரெண்ட் பே பண்ணும் பொழுது அந்த ரெண்ட்டை நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்னில் காட்டுகின்றீர்கள். அதனால் உங்களுக்கு ரிஃபண்ட் வருகின்றது அல்லது கிரெடிட் வருகின்றது ஒவ்வொரு மாதமும். அதனால் அந்த ரெண்ட் வேண்டவர் அவருடைய டேக்ஸ் ரிட்டர்னில் அந்த ரெண்டல் இன்கம் காட்டி அதற்குரிய செலவுகளை அவர் கிளைம் பண்ணலாம். அதனால் அந்த ரெண்டல் இன்கம்மை அவர் அந்த வேண்டவர் காட்ட வேண்டும். அவர் மிகவும் காத்திரமாக கேட்டிருந்தார். என்ன இது பல வயது போன இன்னொரு விடயம் என்னென்று சொன்னால், இப்போ கூடுதலாக ரிலேட்டட் பார்ட்டி என்று சொன்னால், இப்போ உங்களுடைய அம்மாவிட்ட இருந்து நீங்கள் ரெண்ட்டை வேண்டிட்டு அப்புறம் நீங்கள் ரெண்டில் லொஸும் காட்டி அம்மா அங்கே கிளைமிங் செய்தால் அது அவர்கள் எலவ் பண்ண மாட்டார்கள். என்னென்னா நீங்கள் உங்களுடைய ரெண்ட் ஷேரிங்குள்ளே நீங்கள் வர்றீங்க, நீங்கள் அது லீகலாக ஒரு ரியல் எஸ்டேட் ஊடாக நீங்கள் ரெண்ட் பண்ண வடியினால் அதை எலவ் பண்ண மாட்டார்கள். கூடுதலாக நீங்கள் இந்த ரெண்டல் என்று சொல்லும் பொழுது பேஸ்மெண்ட்டோ அல்லது வீட்டிலேயோ நீங்கள் ஒரு இன்னும் ஒரு ப்ரைவேட் பார்ட்டியில் நீங்கள் ரெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ரெண்டல் இன்கமையும் ரெண்ட்டையும் நீங்கள் காட்ட முடியும். ஆகவே இந்த குடும்பத்தில் இருந்து கொண்டு ஒரு நபருக்கு நீங்கள் வாடகைக்கு ஒரு ரூம் அப்படி கொடுக்கும் பொழுது அதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னென்னா நீங்கள் கூடுதலாக அந்த மார்க்கெட் வேல்யூவில் அந்த ரெண்ட்டை நீங்கள் கொடுக்குறது இல்லை. நீங்கள் $400 $300 எடுத்து வேண்டிட்டு அதை நீங்கள் உங்களோட இன்கமில் காட்டுவீங்க. அதுக்கு லொஸ்ஸாக வரும் உங்களோட ரிட்டர்னில். லொஸ்ஸாக வரும் பொழுது உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கின்றது. ஆனால் அந்த லொஸ் எலவ் பண்ண மாட்டார்.
ஆனால் டிசேபிள்டாக இருந்தால் எவ்வாறு நடக்கும்? ஒரு வயது போனவர் அல்லது ஒரு டிசேபிள்டு அகாமடேஷன் உங்களுடைய வீட்டில் பொருத்த வேண்டியதாக இருந்தால் அதுக்கு நீங்கள் வேற கிரெடிட்டுகள் உங்களுக்கு இப்போ நான் கேஆர்கீவர் அமௌண்ட் நான் முதல் குறிப்பிட்டிருந்தேன். உங்களுடைய சீனியர்ஸ் வீட்டில் இருந்தால் அந்த கேஆர்கீவர் அமௌண்ட்டை நீங்கள் லீகலாக கிளைம் பண்ணலாம். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒன்று வந்து அவர் உங்களோட இருந்திருக்கணும், ஓவர் 65 ஆயிருக்கணும். அடுத்தது வந்து அவர்கிட்ட இன்கம் வந்து 14,000 இருந்தால் நீங்கள் வந்து அந்த கேஆர்கீவர் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாம். அதே நேரம் அவரோட டிபெண்டனாக இருந்தால், அதாவது நீங்கள் டிசபிலிட்டி அவருக்கு கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அவர் உங்களோட டிபெண்டனாக இருந்தால் டிசபிலிட்டி அமௌண்ட்டும் இருக்கின்றது. அதற்கு டிசபிலிட்டி அமௌண்ட்டுக்கு சரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கின்றது, அதாவது சரியான கண்ட்ரோல் இருக்கின்றது. அதற்கு ஒரு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் உங்களுடைய டாக்டர் ஊடாக ஃபில் பண்ணி சைன் பண்ணி அதை கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ண அப்புறம் தான் அந்த டிசபிலிட்டி அமௌண்ட் வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம். அடுத்ததாக அருள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் அருள். சரி, அருளை தொடர்ந்து கென் அழைப்பில் இருக்கின்றீர்களா? ஆமாம், கூறுங்கள். கென், தொலைபேசியில் கேட்டு பேசுங்கள். நீங்கள் தான் அழைப்பில் இருக்கின்றீர்கள். ஓகே, என்னோட கேள்வி என்னன்னா, இங்க இருந்து ஓகே இங்க இருந்து நாட்டை விட்டு போன ஒரு ஆள் ஒரு RSP-யை வித்ட்ரா பண்ணிக்க அவர் அந்த பர்சனல் அமௌண்ட்டை கிளைம் பண்ணலாமா இல்லையா? அவர் நாட்டை விட்டு போயிட்டாரா? ஆமாம். அவருக்கு யார் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது? அவர் தான் உங்களுடைய ஸ்டேட்ஸ்ல இருந்து ஃபைல் பண்றார். இல்லை, அவர் வந்து இங்கே நாட்டில், அதாவது 2011 வந்து டிசம்பரில் இல்லைன்னு சொன்னால் அவர் இங்கே ஃபைல் பண்ணல. அவர் யூஎஸ்ஏலாம் ஃபைல் பண்ணணும் அந்த டாக்ஸ் ரிட்டர்ன். அவர் வந்து எவ்வளோ என்ன டேட்டுக்கு போனவர்? அவர் போய் 2 இயர்ஸ் ஆயிடுது. இப்போ 2 இயர்ஸ்னா 2011 இங்கே ஃபைல் பண்ண முடியாது. ஏனென்றால் அவர் இங்கே ரெசிடென்ஸ் இல்லை. டேக்ஸ் பர்பஸுக்கு வந்து அவர் கனேடியன் ரெசிடென்சி இல்லை. இப்போ 2 விதமான ரெசிடென்சி இருக்குது. ஒன்று வந்து டேக்ஸ் பர்பஸுக்கு இவர் ரெசிடென்சியா அல்லது இமிக்ரேஷன் பர்பஸுக்கு ரெசிடென்சியா. இமிக்ரேஷனுக்கு இவர் ரெசிடென்சியா இருந்தாலும் டேக்ஸ் பர்பஸுக்கு வந்து இவர் ரெசிடென்சி இல்லை. அப்போ இவர் வந்து 2011 வந்து டேக்ஸ் இங்கே கனடாவில் ஃபைல் பண்ண முடியாது, ஃபைல் பண்ண தேவையும் இல்லை. அப்போ இங்கே கழிச்ச டேக்ஸ் எல்லாம் இந்த RSP வித்ட்ரா பண்ணின டேக்ஸ் எல்லாம் அது இவர் வந்து அங்கே டேக்ஸ் செய்யக்குள்ளே அங்கே அவருடைய டேக்ஸ் ரிட்டர்னை அங்கே யூஎஸ்ஏல ஃபைல் பண்ணுவார். ஆமாம். ஃபைல் பண்ணிக்கு இந்த இன்கமையும் அவர் அங்கே காட்டலாம். காட்டைக்கு அதுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும் இவருக்கு இங்கே காட்டின டேக்ஸுக்கு. ஏன்னா டேக்ஸ் ரீடிக்குள்ளே 2 கவர்மெண்ட்டுக்குமே அக்ரிமெண்ட் இருக்கின்றபடினால் இந்த கிரெடிட் வந்து அவருக்கு அங்கே கிடைக்கும். கனடாவுக்கு ஃபைல் பண்ண தேவையில்லை. ஏன்னா இவர் December 31 இங்கே இருக்கே இல்லை கனடாவில். ஓகே. இவர் RRSP சம்பந்தமாக கேட்டிருந்தார். இப்போ அவர் கூறிய நபர் அங்கே சென்றதன் பிற்பாடுதான் அல்லது சென்றதுக்கு முதல் இப்போ இன்னொரு நாட்டுக்கு, கனடாவுக்கும் யூஎஸ்க்கும் ஒரு பாண்ட் இருக்கின்றது என்று கூறலாம். வேறு நாட்டுக்கு போகிறவர்களும் RRSP அங்கே சென்றதன் பிற்பாடு அவர்கள் வித்ட்ரா பண்ணினால் அதெல்லாம் காட்ட வேண்டுமா இன்கமாக? இல்லை, நிச்சயமாக. என்னென்றால் RRSP நீங்கள் இமிக்ரேஷன் பர்பஸாக நீங்கள் லீவ் பண்ணிக்குள்ளேயே நீங்கள் RRSP டிஸ்போஸ் பண்ணதாக தான் கருதுறீங்க இங்கே கனடாவில். இப்போ நீங்கள் டெம்பரரியாக போயிருந்தோண்டு வித்ட்ரா பண்ணால் அது கனடாவில் காட்டப்படணும். என்ன நீங்கள் எப்படியோ வந்து நீங்கள் கனடாவில் டேக்ஸ் சேவிங் அந்த இயருக்கு. இப்போ இமிக்ரேஷன் பர்பஸாக நீங்கள் வித்ட்ரா பண்ணக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் அந்த இயருக்குள்ள டேக்ஸில் காட்டித்தான் நீங்கள் வெளியேறுவீங்க நாட்டை விட்டு. சரி, இவ்வாறு பல விடயங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவது சம்பந்தமாக பேசலாம். ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கேளுங்கள் தரப்படும். இன்றைய நிகழ்ச்சியில் செல்வன் காசிப்பிள்ளை அவர்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சம்பந்தமாக பல விடயங்களை உடன் பகிர்ந்த வண்ணம் இருக்கின்றார். ஆகவே நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்களும் அழைக்கலாம். 4166231000. அடுத்ததாக கரண் அழைப்பில் இருக்கின்றார். அவருடைய கேள்வியை கேட்டுக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். வணக்கம் கரண். வணக்கம். வணக்கம், கூறுங்கள். எங்களோட வைஃப் வந்து 2009ஆம் ஆண்டு இங்க வந்தவ. ஓகே. 10ஆம் ஆண்டு கடைசியில ஸ்ரீலங்கா போயிட்டு 11ஆம் ஆண்டு ஃபுல்லா இங்க இல்லையாவ. ஓகே. இப்ப வந்து இருக்கிறா. நான் 2011 டேக்ஸ் அவர் செய்யணுமோ, இப்ப அவர் செய்யணுமோ? நீங்கள் உங்களுடைய டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யக்குள்ளே அவருக்கு கேட்பார்கள் ஸ்பௌஸ், அதாவது வைஃபின் இன்கம் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் அதுக்கு 0 போட்டு அனுப்பலாம். இருந்தாலும் சைல்ட் டேக்ஸ் பெனிஃபிட் கார்டு, அதாவது உங்களுக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்கள் வந்து கேட்பார்கள் அவருக்கு 0 ரிட்டர்ன் ஃபைல் பண்ண சொல்லி. ஓகே. அப்போ நீங்கள் அதுக்கு 0 ரிட்டர்ன் நீங்கள் ஃபைல் பண்ணுறது பெட்டர். அவங்க இன்கம் இருந்தால் 2011 இல்லை.
இல்ல அவ ஊர்ல இல்ல ஊரில் இருந்தாலும் இன்கம் இருக்கும் சில பேருக்கு. அப்போ இன்கம் இல்லாட்டிக்கு நீங்கள் 0 ஃபைல் பண்ணால் உங்களுக்கு சைல்ட் டேக்ஸ் பெனிஃபிட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா அவர்கள் அவன் இன்கம் வேர்ல்டு இன்கமுக்கு கேட்பார்கள். இல்ல இப்ப ஃபைல் பண்ணிக்கல அவ இல்லாம நாங்க இது பண்ணலாமா? இப்ப நான் போன முறை செஞ்சிக்கல அவ இல்லாம நான் சைன் பண்ண வேணும் இல்ல அவ இல்லை அவ இல்லாமல் நீங்கள் ஃபைல் பண்ண முடியாது. நீங்கள் அவருக்கு 0 ரிட்டர்னை ஃபைல் பண்ணி அவ சைன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம் அதை 0 ரிட்டர்ன். இப்போ அவ வந்த பிறகு நீங்கள் செய்யலாம் அதை. ஓகே 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 நன்றி நிகழ்ச்சி நன்றி நன்றி. மகாவே, இதுவும் இன்னும் ஒரு இம்பார்ட்டன்டான விடயம் கருத்தில் கொள்ள வேண்டியது. நீங்கள் இன்னொருவருக்காக எந்த தருணத்திலும் கையொப்பம் வைக்கக்கூடாது இல்லையா? நிச்சயமாக நீங்கள் ஒருத்தருக்கும் சைன் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு பவர் ஆஃப் அட்டர்னி இருந்தால் மாத்திரம், இப்போ அவருக்கு இயலாது அல்லது அவர் இங்கே இல்லைன்னு சொன்னால் பவர் ஆஃப் அட்டர்னி இருக்கணும். இருந்தால் நீங்கள் சைன் பண்ணலாம். அவருக்கு அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் சைன் பண்ண முடியாது. அவரே சைன் பண்ண வேண்டும். ஆகவே அது இப்பொழுது இவருடைய சந்தர்ப்பத்தில் மனைவி ஊரில் இருந்தால் அந்த ஃபார்மை அங்கே அனுப்பி அவருடைய சிக்னேச்சர் நீங்கள் மெயிலில் அனுப்பி அவர்களுடைய சைனை எடுத்து அந்த சைனின் பிற்பாடு நீங்கள் அதை எடுத்து அனுப்புவது பெட்டர். ஆகவே அந்த சிக்னேச்சர் ஒரிஜினலாக இருக்க வேண்டுமா அல்லது ஃபேக்ஸ் பண்ணி எடுக்கலாம்? ஒரிஜினலாக இருக்க வேண்டும். சரி, உங்களிடம் டேக்ஸ் செய்ய வருபவர்கள் கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி, இந்த உங்களுடைய டேக்ஸ் லயபிலிட்டியை எந்தெந்த விதமாக குறைத்துக் கொள்ளலாம்? இன்கமை காட்டினாலும் எந்தெந்த விதமாக குறைத்துக் கொள்ளலாம் என்று சிலது பொதுவாக இருக்கும், சிலது அந்த அவர்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். இப்பொழுது பிள்ளைகளை ஒரு ஃபிட்னஸில் என்ரோல் பண்ணுவார்கள், அப்படியான விடயங்கள் உங்களுடைய பலருக்கு தெரியாமல் இருக்கும். நிச்சயமாக அந்த நான் ரீஃபண்டபிள் டேக்ஸ் கிரெடிட் என்று சொல்வார்கள். நிறைய கிரெடிட்டுகள் இருக்கின்றன. பலர் அந்த கிரெடிட்டுகளை சரியாக பயன்படுத்துவதில்லை. பயன்படுத்தாத பட்சத்தில் உங்களுக்கு ரிஃபண்ட் வந்து குறைவதற்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, அல்லது கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து கூடவாக இருக்கும். அந்த நான் ரீஃபண்டபிள் டேக்ஸ் கிரெடிட் என்று சொன்னால் அதில் நிறைய கிரெடிட் இருக்கின்றது. ஒன்று வந்து பர்சனல் அமௌண்ட்னு சொல்வார்கள். அதை எல்லாருமே கிளைம் பண்ணக்கூடியது. இந்த இயருக்கு 10,300க்கு மேலே அந்த கிரெடிட் கிடைக்கின்றது. அதனை விட உங்களுடைய ஸ்பௌஸ், அதாவது வைஃபோ ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் பண்ணாத இடத்துல அதற்கும் ஒரு சேம் அமௌண்ட் வந்து கிரெடிட்டாக கிடைக்கின்றது. அதனை விட ஏஜ் அமௌண்ட், இப்போ 65 வயதுக்கு மேற்பட்டதாக இருந்தால் அதுக்கு ஒரு கிரெடிட் இருக்கும். அந்த கிரெடிட்டை நீங்கள் கிளைம் பண்ணலாம். மற்றது சிபிபி, நீங்கள் பே பண்ணுற சிபிபிக்கு மற்றது இஐ 2 இன்சூரன்ஸுக்கு நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அதுக்கும் கிரெடிட் உங்களுக்கு இருக்கின்றது. அதனை விட உங்களுக்கு தெரியும் ஃபிட்னஸ் என்று சொல்லி, அதை இப்போ ரீசென்ட்லி வந்த 2 இயர்ஸுக்கு முதல் ஃபிட்னஸ் கிரெடிட், அதாவது உங்களோட பிள்ளைகளை வந்து ஃபிட்னஸ் ப்ரோக்ராம் ஜிம் ப்ரோக்ராம்களுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னு சொன்னால் up to $500 per child. ஒரு பிள்ளைக்கு $500 மட்டுக்கு நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அந்த பிள்ளை டிசேபிளாக அல்லாத ஏதாவது டிசபிலிட்டி இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அந்த பிள்ளைக்கு $1,000 வந்து கிளைம் பண்ணலாம். அதனை விட இந்த இயர் என்ன மோட் இருக்கின்றது, ஆர்ட் ப்ரோக்ராம் என்று சொல்லி, அதாவது மியூசிக் அல்லது ஆர்ட் ப்ரோக்ராம்களுக்கு அனுப்பும் பொழுது அதுக்கும் ஒரு $500 அந்த பிள்ளைக்கு நீங்கள் கிளைம் பண்ணக்கூடியதாக இருக்கும் அந்த கிரெடிட்டாக. இதனை விட அதுக்குள் உங்களுக்கு தெரியும் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் இருக்கின்றது. மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் என்று சொன்னால் நீங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் அதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணலாம். ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ்கள் இருக்கிறது, மற்றது ஐ எக்ஸாம்ஸ் இருக்கின்றன, மற்றது டென்டல் இருக்கிறது. இவ்வாறு பல மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வந்து அந்த அமௌண்டில் வரும். அதுக்கு ஒரு கண்ட்ரோல் இருக்கின்றது. என்னென்னு சொன்னால் உங்களோட இன்கம் என்ற 3% விட கூடவாக இருக்க வேண்டும் உங்களுடைய மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ். உதாரணமாக நீங்கள் ஒரு $50,000 உழைத்திருந்தால் $1,500 மேலே வந்து அந்த பில்லுகள் இருக்க வேண்டும். அதுக்கு குறைவாக இருந்தால் அந்த அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ணக்கூடிய. இதுக்குள்ள ஒரு நீங்கள் டெக்னிக்கை உபயோகிக்கலாம். என்னென்னு சொன்னால் யார் குறைந்த இன்கம் உள்ளவர்களோ அவர்கள் அந்த கிரெடிட்டை கிளைம் பண்ணுவதன் மூலம் கூடுதலான பெனிஃபிட்டே எடுக்கலாம். அதாவது தற்செயலாக ஹஸ்பண்டுக்கு 50,000 வைஃபுக்கு 25,000 அல்ல 20,000 சொன்னால் வைஃபின் அந்த ட்ரெஸ் ஹோல் வந்து 600க்கு மேலே இருந்தால் அவள் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வந்து கிளைம் பண்ணலாம். அப்போ எனவே வைஃபின் நேமில் நீங்கள் கிளைம் பண்ணும் பொழுது கூடுதலான ரிஃபண்டை எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதனை விட டொனேஷன் இருக்கின்றது. டொனேஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்திருந்தால் அந்த டொனேஷன் அமௌண்ட்டை நீங்கள் கிளைம் பண்ண முடியும். அதுவும் ஹஸ்பண்டும் வைஃபும் கொடுத்திருந்தா வேறு நிறுவனத்துக்கு ஒரு ஆளுடைய ரிட்டர்னில் கிளைம் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு மிக பிரயோசனம் கிடைக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 200க்கு அவர்கள் 15% தான் கொடுக்கின்றார்கள். பிறகு ஆஃப்டர் $200 வந்து உங்களுக்கு 29% கிடைக்கின்றது. எனவே நீங்கள் 2 ரிட்டர்ன்லையும் கிளைம் பண்ணால் அந்த ஃபர்ஸ்ட் $200க்கு உங்களுக்கு 15% தான் கிடைக்கும். அப்போ ஒரு ரிட்டர்னில் நீங்கள் கிளைம் பண்ணும் பொழுது அந்த ஒரு 200க்கு பிறகு உங்களுக்கு 29% வந்து கிடைக்கும். அது எல்லாம் யாரோ ஒரு ஆள் வந்து ஒரு ரிட்டர்னில் கிளைம் பண்ண முடியும். அந்த டொனேஷனை நீங்கள் கிளைம் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அந்த செரிட்டி வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட செரிட்டியாக இருக்க வேண்டும். எங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டா கனடா ரெவென்யூ ஏஜென்சிக்கு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டு இருக்க வேண்டும். அவர்கள் அப்ரூவ் பண்ண செரிட்டிக்கு மட்டும்தான் அதை எலோவ் பண்ணுவார்கள். அதனை விட
இன்னும் நிறைய கிரெடிட்டுகள் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ் அந்த கிரெடிட் வந்து ஒரு முக்கியமான கிரெடிட். கூடுதலாக நீங்கள் 2011ஆம் ஆண்டு வீடு வேண்டியிருந்தால் ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு அல்லது உங்களை சார்ந்த யாரும் டிபெண்டனாக இருந்து டிசபிலிட்டியாக இருந்தால் அவர்களுக்கு வீடு வேண்டி கொடுத்திருந்தால் அந்த கிரெடிட்டை நீங்கள் அப் டு $5,000 அதுக்கு கிரெடிட் தருகிறார்கள். அதையே நீங்கள் கிளைம் பண்ணலாம். இவ்வாறு பல கிரெடிட்டில் நீங்கள் கிளைம் பண்ணும் பொழுது உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி, அதாவது நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் வந்து குறைகின்றது. குறையும் பொழுது நீங்கள் கட்டின டேக்ஸை வந்து மீள பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே இப்போ நீங்கள் பல விடயங்களை கூறியிருக்கின்றீர்கள். இதில் பலது புதியதாக இருக்கலாம் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு. இப்பொழுது கடந்த வருடம் அல்லது அதுக்கு முதல் வருடம் விடப்பட்ட ஒரு லெட்ஸே ஒரு ஃபிட்னஸ் ஒரு பிள்ளைக்கு இவர்கள் கிளைம் பண்ணாவிட்டால் அதை இந்த முறை ஃபைல் பண்ணும் பொழுது மீள பெற்றுக்கொள்ளும் சந்தர்ப்பம் இருக்கின்றதா அல்லது? இது நல்ல கேள்வி. இது பலரும் கேட்குற கேள்வி என்னன்னு சொன்னால், கூடுதலாக வந்து டேக்ஸ் ரிட்டர்னை நீங்கள் மிஸ் பண்ணினீங்கன்னா கிரெடிட்டுகளை இப்போ 2000 லெட்ஸே ஒரு ஆள் வந்து 2010ஆம் ஆண்டு புதுசாக வீடு வேண்டவர் ஃபர்ஸ்ட் டைமாக ஹோம் பையர்ஸ் என்று சொன்னால் அவருக்கு வந்து அந்த $5,000 கிரெடிட் கிடைச்சிருக்கும். அந்த கிரெடிட்டை அவர் கிளைம் பண்ண விட்டால் நாங்கள் வந்து அந்த 2010 டேக்ஸ் ரிட்டர்னை வந்து திருப்பவும் செய்து அதை T1 அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லி 1 பேஜ்லேயே அதுக்குரிய டிஃபரன்ஸை அனுப்பி நாங்கள் அதுக்குரிய கிரெடிட்டை நாங்கள் திருப்பி எடுத்துக்கொள்ளலாம். அதுக்குரிய ரிஃபண்ட் வந்து கிடைக்கும். ஆனால் அந்தந்த இயர்லேயே நீங்கள் செய்யணும். மிக்ஸ் பண்ணி செய்ய முடியாது. இப்போ 2010 விட்டபடியாக நீங்கள் 2011 கொண்டாந்து அதை மிக்ஸ் பண்ண முடியாது. எனவே 2010க்கு தான் போய் அந்த கரெக்ஷனை செய்து 2010லேயே அந்த ரிஃபண்டை எடுக்கலாம். சரி, அடுத்ததாக துறை அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். 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 ரெண்டு விடயம் நான் வாழ்த்து சொல்ல அடுத்த கேள்வி இல்லை. வந்து நல்ல கிளியர் கட் ஆன்சர்ஸ், வெரி நாலேஜபிள், பாராட்டுக்கள். ரெண்டாவது, எந்த கேள்விக்கும் என்ன அலைங்க நான் பதில் சொல்றேன்னு சொல்லி ஒரு வர்த்தக ரீதியான பதில் சொல்லாம எல்லாத்துக்குமே நேரடியா விளக்கம் சொல்ற ஒரு விஷயம் இப்படியான ஒரு நிகழ்ச்சியில பாராட்டக்கூடியது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. சரி, நாங்கள் செல்வன் காசிப்புலை அவருக்கு தான் இந்த பாராட்டுக்களை செலுத்திக் கொள்ள வேண்டும். அவருடன் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இணைப்பிலக்கங்களை நிகழ்ச்சி நிறைவில் பகிர்ந்து கொள்கின்றோம். அடுத்ததாக குமார் அழைப்பில் இருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் குமார். ஹலோ. வணக்கம். வணக்கம். பேசுங்க. சொல்லுங்க. ரெண்டு கேள்வி கேட்கணும். ஒன்று, இப்ப நான் இந்த இன்கம் பற்றி கேட்கணும். எனக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றேன். இன்கம் டாக்ஸ் வந்து ஹைல போய் கொண்டிருக்குது எனக்கு. அந்த இன்கம் இப்ப நான் ஒவ்வொரு முறையும் 5,000 கிட்ட கட்ட வேண்டி வருது ரிஃபண்ட். ஓகே, டாக்ஸ் கட்ட வேண்டி வருது உங்களுக்கு. ரிஃபண்ட் எனக்கு ஒரே கட்ட வேண்டி வரும். 5,000 கிட்ட கட்ட வேண்டி வருது. நீங்க சொல்லுறீர்கள் ரிஃபண்ட் வரதில்லை, நீங்க $5,000 கட்டுகின்றீர்கள் கூட. ஆமா ஆமா. ஓகே. அதுக்கு நான் எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் கட்ட எடுக்கிறேன். நான் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸ்ட்ரா $300 பை வீக்லி டிடக்ட் பண்ண சொல்றேன். ஓகே. இப்போ நீங்கள் மேலே கொஷனுக்கு போகிறக்கு முதல் நீங்கள் உங்களோட டேக்ஸ் வந்து நீங்கள் எம்ப்ளாயர்கிட்ட சொல்லி கூட டேக்ஸை வெட்டுங்கள்னு சொல்வதை விட நீங்கள் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு RRSP அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களோட அந்த காசை வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் போட்டு கொண்டு வரதால உங்களுக்கு பல பிரயோசனம் இருக்கின்றது. ஒன்று வந்து அந்த RRSPயில் போடும் பொழுது உங்களோட டேக்ஸில் வந்து அந்த அமௌண்ட்டை கழிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அந்த RRSPயை நீங்கள் போடும் பொழுது அந்த உங்களோட மார்ஜினல் டேக்ஸ் ரேட் வந்து லெட்ஸே நீங்கள் 40% டேக்ஸ் ப்ராக்கெட்டில் இருக்கிறீங்க. அந்த ஹை இன்கம்னு சொன்னால் 128,000க்கு மேலே வந்தால் நீங்கள் 40%க்கு மேலே வருவீங்க. 40% சொன்னால் ஒவ்வொரு $1 நீங்கள் ஏர்ன் பண்ணாமல் 40 cents வந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கட்ட வேணும். அப்போ அந்த 40 cents என்ன மாதிரி எடுக்கலாம்னு சொன்னால் உங்களோட இன்கமே என்ன மாதிரி டேக்ஸ், அதாவது ஆக்டுக்கு கீழே என்ன மாதிரி குறைக்கலாம்ன்றதை நீங்கள் பார்க்கணும். அந்த இன்கம் என்ன மாதிரி குறைக்கலாம்னு சொன்னால் RRSP ஒரு வழி இருக்கின்றது. அப்போ நீங்கள் ஒவ்வொரு $1 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்க 40 cents வந்து உங்களுக்கு ரிட்டர்னாக வருது. அப்போ நீங்கள் அங்கே டேக்ஸை கூட கட்டுறதை விட நீங்கள் RRSP அக்கௌண்ட்லேயே அந்த காசை நீங்கள் போட்டு கொண்டு வரைக்கும் உங்களுக்கு அது டேக்ஸ் டிடக்ஷனாக வரும். எனவே இயர் எண்டில் வந்து உங்களுக்கு கட்ட வேண்டிய கட்டாயம் வராது. அதை விட நீங்கள் சில கிரெடிட்டுகளை வந்து ஹஸ்பண்டும் அல்லது நீங்கள் மெரிட்டோ தெரியாது 2 பேரும் இருந்தால் அதற்குரிய இன்வெஸ்ட்மெண்ட்களை நீங்கள் செய்யும் பொழுது சரியான ஆலோசனை மூலமாக நீங்கள் செய்வது நல்ல. என்னென்னு சொன்னால் இந்த டேக்ஸ் ஸ்பிளிட்டிங் வந்து சரியான ஒரு இன்கம் ஸ்பிளிட்டிங் வந்து ஒரு சரியான முக்கியமான விடயம். வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்களை நீங்கள் செய்யும் பொழுது யார் குறைஞ்ச இன்கமில் இருக்கணுமோ, அதாவது உங்களோட ஹஸ்பண்ட் வந்து சில நேரம் 40,000 நீங்கள் 120,000 சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் முழுக்களையும் ஹஸ்பண்டை பேரில் நீங்கள் மேற்கொள்ளலாம். அவற்றை இன்கம் முழுக்களையும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாற்றிக்கொண்டு உங்களோட இன்கம் முழுக்களையும் உங்களோட வீட்டு நாளாந்த செலவுகளுக்கு வந்து பாவிப்பதன் மூலம் உங்களுடைய டேக்ஸ் லைபிலிட்டியை குறைப்பதற்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏன்னா நீங்கள் தற்செயலாக உங்களுடைய இன்கம்மை வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்லேயே அல்லது GICயில் போடுவீங்கன்னா அதற்கு வந்து T5 ஒரு ஸ்லிப் அனுப்புவார்.
அப்போ அதையும் இன்கமில் கூட்டும் பொழுது நீங்கள் 40% டேக்ஸ் எக்கையும் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும். அதனால் ஹஸ்பண்ட் பேரில் அது இருந்தால் அவர்கிட்ட டேக்ஸ் ரேட் வந்து சரியான குறைவு. எனவே நீங்கள் கட்டுற டேக்ஸும் வந்து குறைவாக இருக்கும். சரி, நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்குள் நெருங்கி இருக்கின்றோம். இப்பொழுது நீங்கள் கூறுவதிலேயே விளங்குகின்றது இண்டிவிஜுவல்ஸாக டேக்ஸ் செய்வதை விட ஒரு ஃபைனான்ஷியல் பிளானர் மூலமாக டேக்ஸ் செய்வதில் எவ்வளவு தூரமான பெனிஃபிட்ஸ் இருக்கின்றன, அதை பற்றி சுருக்கமாக கூறுங்கள். நிச்சயமாக வந்து நீங்கள் டேக்ஸை வந்து ஃபார்மை ஃபில் பண்ணுவது மட்டுமல்ல, டேக்ஸில் ஒவ்வொரு லைனுக்குமே நிறைய விளக்கங்கள் இருக்கின்றது. அதை நான் வடிவாக அறிந்து கொண்டு அதற்கேற்ற முறையில் உங்களோட டேக்ஸ் பிளானிங்கை செய்து கொண்டு தான் நீங்கள் டேக்ஸை செய்ய வேண்டும். டேக்ஸ் பிளானிங் எப்போ செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த டேக்ஸ் இயர் தொடங்கக்கு முதலே டேக்ஸ் பிளானிங்கை செய்து கொண்டு தான் அந்த இயற்குரிய இன்கம் ஏர்ன் பண்ணிக்க உங்களுக்கு பிளான் படி செய்யும் பொழுது நீங்கள் கட்டுற டேக்ஸ் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அதற்கேற்ற பிளானிங் செய்து வச்சுக்கிறீங்க. பிளான் இல்லாமல் நீங்கள் கடைசியில் கொண்டே நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபில் பண்ணும் பொழுது நீங்கள் கூடுதலாக டேக்ஸை கட்டுகின்றீர்கள். எனவே ஒவ்வொரு தரம் வந்து தகுந்த ஆலோசனை மூலம் உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னை ஃபில் பண்ணுவதன் மூலம் மிக குறைவான டேக்ஸை கட்டுவதால் கூடுதலான டேக்ஸ் ரிட்டர்னை நீங்கள் மூல பெற்றுக்கொள்ளக்கூடிய சான்ஸ் இருக்கின்றது. ஆகவே இந்த டேக்ஸ் ஃபைலிங் என்பது நமக்கு பார்ப்பதற்கு மிகவும் இலகுவாக இருந்தாலும் மிகவும் ஒரு காம்ப்ளெக்ஸான விடயம். அதில் நாங்கள் அதுக்கு செலுத்தும் பணத்தை கருத்தில் கொள்ளாது நிச்சயமாக அதற்கு பல வேலை இருக்கின்றது இல்லையா, பல நுணுக்கங்கள், பல வேலைகள், எந்தெந்த பாக்ஸில் என்னென்ன நம்பர்ஸ் என்டர் பண்ண வேண்டும், நீங்கள் கூறியது போன்று பல டேக்ஸ் கிரெடிட், நான் ரிஃபண்டபிள் டேக்ஸ் கிரெடிட்டாக பல கிரெடிட்டுகள் நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு தெரியாது உங்களுக்கு என்ன கிரெடிட் இருக்கின்றது. எனவே நீங்களாம் அந்த கிரெடிட்டுகளை கிளைம் பண்ண வேண்டும். நீங்கள் கிளைம் பண்ண விட்டால் அது வந்து கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செய்து அனுப்ப மாட்டார்கள். அவர்கள் எல்லாரும் திங்க் பண்ணுறார்கள் என்னென்னு சொன்னால் நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்னை சும்மா ஃபில் பண்ணி அனுப்பினா கவர்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக செய்து அனுப்ப வேண்டும். இல்லை, நீங்கள் கட்ட வேண்டி இருந்தால் அவர்கள் அனுப்புவார்கள். கிரெடிட்டுகள் வர வேண்டி இருந்தால் அவர்களுக்கு உங்களுடைய கிரெடிட்டுகள் தெரியாது. எனவே நீங்கள்லாம் அதை வடிவாக செய்து அனுப்ப வேண்டும். சரி, நன்றி. இவ்வளவு நேரமும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பலதரப்பட்ட தகவல்களையும் உடன் பகிர்ந்து கொண்டமைக்கு செல்வன் காசிபிள்ளை அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் அலையுங்கள் 416-494-3334. மீண்டும் அறிய தருகின்றேன் 416-494-3334. அல்லாவிட்டால் www.knnfinancial.com. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் பேசிக்கொள்ளலாம். வணக்கம். சரி நேயர்களே, அத்துடன் கேளுங்கள் தரப்படும் நிறைவு பெறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.